ஹாய் எல்லாருக்கும் வெனஸ்டே காலை வணக்கம். இன்னைக்கு வந்து களி கேழ்வரகு மாவு களி செஞ்சுட்டு சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறேன். இன்னைக்கு வேற ரெசிபி இன்னைக்கு மாற்றியாச்சு. வேற எதுவும் செய்யலை, இன்னைக்கு அதான் செய்ய போகிறேன். சரி, களி சாப்பிடணும் ரொம்ப நாள் ஆசை, அதனால சரி சூடாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கூழ் தான் சாப்பிடக்கூடாது, இப்போ மழை நாள்ன்றதால பனி நாள். அதனால இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கறி வாங்கிட்டு வந்திருக்கேன், சிக்கனு, அப்புறம் எல்லாமே காயெல்லாம் அரிஞ்சு வெங்காயம் தக்காளி சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு உரிச்சின்னு இருக்காங்க, அரிஞ்சு வச்சுருக்காங்க. அரிசி வந்து போட்டு தான் களி கலர போகிறேன். தண்ணி ஊற்றி உட வச்சுருக்கேன், அதில் போட்டு தான் கிண்ட போகிறேன். மாவு கிடையாது எங்கள் வீட்டில், அதனால் கேழ்வரகு மாவு வாங்கிட்டு வந்திருக்கேன். அணில் மாவு கேழ்வரகு மாவு வாங்கிட்டு வந்திருக்கேன். தண்ணி கொதிக்கிட்டோம், அரிசி போடலாம். அரிசி போட்டுட்டு இது அரைச்சி ஊற்றி தான் சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன். அதையும் காட்டுறேன் பாருங்க. களி கலர்றதையும் காட்டுறேன், சிக்கன் குழம்பு வைக்கிறதையும் காட்டுறேன் பாருங்க. கேஸ் பற்ற வச்சுக்கலாம்ப்பா. பற்ற வச்சுட்டு இப்போ வந்து தனியா போட்டுக்கலாம். சிக்கன் தண்ணி கொதிக்குது களி கலர்றதுக்கு. அப்புறம் வந்து சோம்பு அரிசி போட்டு வேகணும். ஆமாம், மிளகு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன். ஸ்பூன் இல்லை, அதெல்லாம் அரை ஸ்பூன் தான். காய மிளகா ஒரு 5 காய மிளகா போட்டுருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி, சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, குக்கரில் தான் செய்யணும். தண்ணி கொதிக்குது, அரிசி போட்டுக்கலாம். இது நம்ம களி கலர், அது நல்லா அரிசி நல்லா வெந்தாதான் வந்து மாவு போட போகிறோம். இதெல்லாம் வச்சுக்கலாம். சிக்கன் குழம்புன்னா வச்சு மூடி விசில் விட போகிறேன். இதெல்லாம் வந்து வறுத்தாச்சு, ஆறலாம். இப்போ இதில் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது அவங்களுக்கு வேகாது, பல்லு கசியாதுன்ட்டு குக்கரில் போடுறேன். இதுதான் களி கலர் பொறுப்பு. இப்போ வந்து இது அரிசி போட்டல, அதனால இது வந்து தொலைக்கணும். இதால்தான் வந்து இப்படியே கிண்டணும். இது சுடாது, மேலே வச்சா கூட ஓகேவா. நாட்டிக்கிச்சு, இது நாட்டிக்கிச்சு ஓகேவா. கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெறும் கடுகு மட்டும் போடணும், உளுந்து போடக்கூடாது. கறி குழம்புக்கெல்லாம் வந்து கடுகு மட்டும்தான் போடணும், உளுந்துலாம் போடக்கூடாது.
ஓகேவா? கரு பொரிட்டோம், பொரியுது. என்னவா நாட்டிக்குது அப்பப்போ சரியா தெரியாம, அதுக்காக தான் திருப்பி சொல்லுறாங்க. நான் என்ன சேர்த்துன்னு யோசிச்சுனே இருந்தேன். சரி நீ களி பண்ணி, நான் ரொம்ப நாளாச்சு களி பண்ணி, முன்னோரு வீடியோ போட்டிருக்கேன், களி பண்ணியிருக்கேன். அது போல சரி இன்னைக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணிடலாம், அம்மா கொஞ்சம் பண்ணிடலாம் சொல்லிட்டு கடுகு பொரிஞ்சிச்சு. வெங்காயம் போடலாம், கருவேப்பிலை வெங்காயம் போடலாம். கருவேப்பிலை வெங்காயம் போட்டாச்சு. வதங்கட்டும், அரிசி வேகட்டும். வந்து இது வெங்காயம் வதங்கிச்சு, நம்ம தக்காளி போட்டுக்கலாம். அரிசி நல்லா வந்தால் தான் மாவு போடணும். இது வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு, கறி போட்டுக்கலாம். கறி போட்டுக்கலாம். மஞ்சாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டேன். நல்லா வதங்கிட்டோம். இது வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடும். நல்லா வதங்கிட்டோம். இது வந்து கறி வதங்கிச்சு, அரைச்சது எடுத்து போட்டுக்கலாம். தனியா, காஞ்ச மிளகாய், சோம்பு, சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வறுத்து நம்ம எண்ணெயில் வறுத்து அரைச்சி இப்போ ஊற்றிருக்கிறப்ப. யாருக்கெல்லாம் இந்த குழம்பு பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுறாங்க, மிளகாத்தூள் அது அவங்களுக்கு இஞ்சி போட்டாங்க. நம்மளுக்கு வந்து அது பிடிக்காது. அந்த மாதிரி வச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட அரைச்சி வச்சிருக்கேன், இருந்தாலும் எனக்கு அது வந்து அந்த மாதிரி போட்டு வைக்கிட்டு எனக்கு பிடிக்கிறது இல்லை. உப்பு தேவையான அளவு உப்பு வச்சு போட்டுக்கலாம். சாதம் வெந்ததுன்னா மாவை கொட்டி மூடிடலாம். இதுக்கு வந்து நம்ம இது போட தேவையில்லை, மிளகாத்தூளே போட தேவையில்லை. கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும், கிரேவி வைக்கக்கூடாது. ஏன்னா இது களிக்கு தொட்டு சாப்பிட்டு இல்லையா, கொஞ்சம் தண்ணியாக வச்சா தான் நல்லா இருக்கும். அது மூடி போட்டு இன்னும் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான்ப்பா. உப்பு பார்த்துக்கலாம், உப்பு இருந்தா தேவையில்லை. அதுதான் வந்து மூடி போட்டு மூடுறது தான் பெரிய விஷயம். குக்கர் மூடி இதுதான் கஷ்டம், அது மூடுறது தான்.
சாதம் வந்துச்சு, நல்லா குழம்பு வந்துச்சு. இப்போ வந்து மாவு ஊற்றணும். இந்த மாவு அரை கிலோ மாவு உங்களுக்கு வந்து நான் கணக்கு சொல்றேன். அரை கிலோ மாவு, ஒரு சின்ன அழகு அரிசி போட்டேன். ஓகேவா? இப்போ இதிலேயே அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு இப்போ இதை மூடணும். இன்னும் ஸ்லோலியாக அப்படி வேகட்டும். இன்னும் விசில் வரல, இப்போ தான் வருது. ஓகேவா? வேகட்டும். அப்படியே மாவு போட்டு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லா 10 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மாவை வந்து இழுக்கணும். தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு இது நல்லா வெந்துச்சு. அப்படி உள்ள இருக்கிற மாவு மேலே மட்டும்தான் கொஞ்சம் இருக்கு. அதை நம்ம இழுத்தோம்னாக்க சூடல இது வேணும். கீழே வச்சு இழுத்துட்டு காட்டுறேன். சரியா? நான் தண்ணி தெரியாது. சரி, அப்படின்னாப்பா. இது வந்து நம்ம இது தொட்டாலே வந்து தண்ணி ஒட்டாது. இது களி அவ்வளோதான். உருட்டணும். அது அப்புறம் உருட்டிக்கலாம். அப்படியே உருட்டி கூட எடுத்து வச்சு நம்ம தட்டில் வச்சு சாப்பிடலாம். கரண்டியால் அள்ளி போட்டு சாப்பிடலாம். அவ்வளோதான். சூப்பராக ஒட்டாது. இந்த மாதிரி வெந்துடுச்சுனாக்கா தண்ணி போட்டு விட்டோம்னா சும்மா நம்மளுக்கு நல்லா அல்வா மாதிரி நல்லா உருண்டையாக நல்லா உருட்டினா இப்படி மாதிரி வரும். அவ்வளோதான். அப்புறம் ஊற்றிக்கலாம். நல்லா லென்த்தாக பொதுவிடியா. குழம்பு ரெடி. சிக்கன் குழம்பு ரெடி களிக்கு. அவ்வளோதான்ப்பா. இன்னைக்கு எங்கள் வீட்டில் வாங்க களி சிக்கன் குழம்பு சாப்பிட்லாம். காலையில் பொங்கல், வேர்க்கடலை சட்னி அதுவும் இருக்குது, சட்னி இருக்குது, சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. எல்லாரும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கப்பா. நல்லா சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். சிக்கன் குழம்பு களி சூப்பராக சூடாக மழைக்கு எதமாக, அந்த கிளைமேட்டுக்கு எதமாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான். பாய்.